என்னக்கா இப்படி பேசுற? நான் உன் தம்பிங்க மறந்துடாதக்கா. ஞாபகம் இருக்க போய் தான் அளவோட பேசிக்கிட்டு இருக்கேன். ஐயா அக்காவை இப்ப செய்யறது தப்புக்கா. இப்ப அவளுக்கு தேவை கல்யாணம் இல்ல, ஒரு துணையே இல்ல. ஆமாடா, ஆடு மாடு துணையா இருக்கலாம், நீங்க உங்க புள்ள குட்டியோட சந்தோஷமா இருக்கலாம். அவ ஒரு துணையை தேர்ந்துக்கிட்டா தப்புதான்டா, தப்புதான். அக்கா புரியாம பேசாதக்கா. என்ன நீங்க புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க? நீ கொஞ்சம் சும்மா இருடா. இல்ல என்ன இந்த வீட்டுல புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க? அந்த அசத்தை திறந்தைய வந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்கான், உங்களுக்கு தெரியுமா? அக்கா அவன் சொல்றது உண்மைதான். திறந்தை எங்களை ரொம்ப அசிங்கப்படுத்துறாக்கா. இன்னும் 10 நாள் எவனையாவது கட்டுவா, இன்னும் 10 நாள் உன் குடும்பத்தை எவனையாவது கட்டுவான்னு அவன் அசிங்கப்படுத்துறான். அவன் சொல்ற மாதிரி ஆயிட்டுனா யுத்தால நிமிடம் நடத்த முடியுமாக்கா? அவன் என் புள்ள நல்லா இருந்தா கூடாதுன்னு அப்படி சொல்லுதான். இக்கா அது எனக்கு தெரியாமலக்கா இருக்கு. ஆனா நிரந்தரமா அவங்கிட்ட ஒரு விடுதலை வேணும். அதுக்கப்புறம் கல்யாண கட்சணம் பார்க்கலாம் அக்கா. இப்ப அவனுக்கு அது தேவை இல்ல. அப்ப என் பிள்ளைக்கு துணையே வேண்டாம் நீங்களா முடிவு பண்ணிட்டீங்க அப்படித்தானே? என்ன மாமா அக்கா தான் புரிஞ்சுக்கலாம், நீங்களுமா? அந்த மனுஷனையே பேசுற இல்ல கேக்குற? மாமா நான் சொல்றது கேளுங்க மாமா, அதுக்காக நான் அவளை அப்படியே விட்டுருவேன். அப்படி இல்லங்க, 40 லட்சம் ரூபாய் கொடுத்து படிக்க வச்சிருக்கான்ல, அதுல பேசுறேன். ஐயோ நான் என்னத்த சொல்ல, பணம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நான் பணத்தை பெருசா பார்த்திருந்தா அவளை 40 லட்சம் ரூபாய் கொடுத்து நான் படிக்க வச்சிருக்க மாட்டேன். படிக்க வச்சுட்டா மட்டும் போதுமாடா, அவன் எதுக்காக நல்லா இருக்க வேண்டாம்? அவன் ரொம்ப சின்ன பிள்ளைடா, ரொம்ப சின்ன பிள்ளை. சொன்ன நல்ல அதான் இந்த மாதிரி ஈந்திர எல்லாம் பாத்துருக்கா பாரு. நீ வாய் பேசல, உனக்கு எனக்கு பேச்சு இல்ல. சும்மா சும்மா பொண்ணு எடுத்துட்டு வச்சுக்காதீங்க சொல்லிட்டேன். கடனை அங்கங்க வாங்கி வச்சிருக்கான், அவன் தான் வட்டி கட்டிட்டு இருக்கான் 40 லட்சம் ரூபாய். ஒருத்தன் அங்கங்க வட்டியை வாங்கி 40 லட்சம் ரூபாய் கொடுத்து உங்க பிள்ளைய படிக்க வச்சா அவன் இப்ப துணையை தடிக்கிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் தான் அறிவு இல்லாம பண்ணா, இப்ப அறிவு இருக்குல்ல, பட்டு திருந்த வேண்டாம். அந்த பிள்ளைக்கு மக்களுக்கு வாங்கிட்டு வரீங்க, உங்களுக்கு வெக்கமா இல்ல? உண்மையிலே உங்க பிள்ளைக்கு புத்தி வந்தா என்ன தெரியுமா பண்ணிருப்பா? நம்மளால நம்ம மாமன் 40 லட்சம் ரூபாய் கடனால வந்து நிக்காதுல, முதல் வேலை பார்த்து அந்த கடனை அடைப்போன்னு நினைச்சிருப்பா. இப்படி துணையை தடி இருக்க மாட்டா. வாங்குற சம்பளத்தை ஃபுல்லா வட்டியா கொடுக்குறாங்க, விக்க போட்டு தெரியும். யார் செய்வா? என்னமோ பேசுறீங்க. நீங்க எப்படி பேசுறீங்கன்னு நினைச்சு கூட பாக்கல. நீ கூட என்ன புரிஞ்சுக்கிட்டல. நான் பணத்தை பெருசா பார்த்திருந்தா கடனை வாங்கிருக்க மாட்டேன். என்னாச்சு, ஏன் கத்திட்டு இருக்கீங்க? ஒண்ணுல நீ போய் படுப்போ. எங்க தெரு வரைக்கும் சத்தம் கேட்டுச்சு, கேட்டா ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஒண்ணு இல்லடா, நீ உள்ள போ போ, போய் சாப்பிட்டு தூங்கு போ. மீனத்தை என்ன தாச்சதே? ஒண்ணு பேச வேண்டாமா? நீயும் ஒரு பக்கம் அத்துக்கு கிட்ட கிழிச்சிட்டு போ. இப்ப எதுக்கு நீ அவகிட்ட கோவத்தை கட்டிட்டு இருக்க? வாப்புல செஞ்ச தப்புக்கு நீ எதுக்கு அவளுக்கு கிட்ட இருக்க? என்னடா பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாருங்க, வாக்குவதம் நமக்குதான், அவளுக்கு இல்ல, புரியுதா? திரும்ப சொல்றேன், அவளுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அவளை யார் எதுவும் பேசக்கூடாது. எங்கிட்ட பேசிட்டு இருக்காதா? பேசு. எனக்கு திரும்ப திட்டு அடிக்கணுமா அடி. அவளுக்கு எதுவும் சொல்லக்கூடாது. அக்கால தண்ணி அடிச்சுக்கங்க, என்ன பண்ணுங்க, எதுக்கு சண்டை? தென்னரசி என் பிள்ளைய விரும்பிட்டானே, அது அசிங்கமா. அவங்க தம்பி என் பொண்ணை விரும்பக்கூடாதான். என் பொண்ணு அசிங்கமானவளா. என் பொண்ணு எவ்வளவு தரக்குறவா, அசிங்கமா பேச முடியுமா அவ்வளவு பேசலாம். இந்த பொண்ணு தெரியும். இவனு 40 லட்சம் ரூபாய் கொடுத்து படிக்க வச்சிருக்கானு. கவலைப்படாதீங்கம்மா, 40 லட்சம் ரூபாய் கடனை வாங்கி தலை அடமான வச்சாலும் நான் கொடுத்துருவேன். நான் 40 லட்சம் ரூபாய் கொடுத்துறேன். நீ பேசுற பேச்ச உடனே திருப்பி எடுக்க முடியுமாடா? என்னமோ தப்பு உலகத்துல யாருமே பண்ணாத மாதிரி பேசிட்டு இருக்க. உனக்கு புத்தி இன்னைக்கு சரியில்லை. புள்ள பாசம் கண்ணை வரைக்குது. பெரிய முட்டாளுகளை நிரூபிச்சாத. டேய் வாத்தியா காணமா பேசு. நான் சரியா தான் பேசிட்டு இருக்கேன், நீ தான் முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க. ஒரு நான் என்ன பண்ணிட்டோம்? இது ஒரு பெரிய விஷயம். இதுக்கு அப்படி கத்திட்டு இருக்கீங்க? நாங்க கத்துறல உனக்கு, நாங்க கத்துறல. இப்ப எதுக்கு கண்ணி அவகிட்ட கத்திட்டு இருக்க? சரிடா, அவங்க ஒண்ணு கத்தல. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. என்னங்க அவங்க கத்தல, அவங்க அழுகைய கோவமா காட்டுறாங்க, அவ்வளவுதான். இல்ல நானும் கோவப்படல. எங்க பெத்த புள்ளைக்காக ஒரு மிருகமே நீதி கேட்டிருக்கு தெரியுமா? தாய் ஈண்டெடுத்த பசுகன்ற ஒரு ராஜாவோட பையன், மனுநீதி சோழனுடைய பையன் கொன்னுருவான். தெரியாம தான் கொன்னுருவான். அந்த தாய் பசு என்ன பண்ணுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? தாய் ஈண்டெடுத்த புள்ளைய கொன்னவனுடைய அப்பா கிட்டயே போய் நீதி கேட்டுச்சுது. அந்த அரமனை வாசல்ல போய் மணி அடிச்சு நீதி கேட்டுச்சுது. கண்ணீரோட நீதி கேட்டுச்சுது. நான் ஈண்டெடுத்த என் பசுக்கன்ற உங்க பையன் தேரத்தி கொன்னுட்டான்னு போய் மனுநீதி சோழங்கிட்ட போய் நீதி கேட்டுச்சது அந்த 5 அறிவுள்ள பசு. 5 அறிவுள்ள ஜீவனே தம் பிள்ளைக்காக வாதாடும் போது 6 அறிவுள்ள மனுஷனுங்க அவங்க. அவ 1000 தப்பு பண்ணாலும் அவங்க புள்ள. இவங்க காதலுக்கும் கல்யாணத்துக்கும் அடையாளமா பிறந்த புள்ள. நமக்குத்தான் அவ மனுஷி, அவங்களுக்கு அவ புள்ள. மறந்துடாதீங்க. நீங்க வாய்க்கு வந்தபடி அந்த புள்ளை இவங்க முன்னாடியே திட்டி இருக்கீங்க. எந்த பெத்தவங்களால கேட்க முடியும்? அவ 1000 தப்பு இல்ல, லட்சம் தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு அவ புள்ள. அத நீங்க மறந்துட கூடாது. நீங்க வெறும் மாமன் தான். உங்களுக்கு தண்டிக்க மட்டும்
அவ தப்பு பண்ணிருக்கான்னு அவங்களுக்கு தெரியாமலா இருக்குது. ஏன் தெரிஞ்சு மேல மேல காயப்படுத்துறீங்க? இல்லடி. பணத்தை கொடுத்து உதவிட்டா தண்டிக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குதா? அதுக்கு நீங்க பணத்தை கொடுத்து உதவாமலே இருந்திருக்கலாமே. ஒரு புள்ள தப்பு பண்ணுச்சுன்னா தண்டிங்க, தண்டனை கொடுக்காதீங்க. அதை திருத்தி நல்வழிப்படுத்த பாருங்க. அதை விட்டுட்டு அவ செஞ்ச தப்பையே குத்தி குத்தி காட்டாதீங்க. இப்படி காட்டுனால அவளுக்கு நடக்கிறது நடக்காம இருந்துருமா? அவ தலையெழுத்த மாத்த முடியுமா? என்ன பண்ண முடியும்? முடிஞ்சு போனதுதான். அவளையும் காயப்படுத்தி அவங்க பெத்தவங்களையும் காயப்படுத்தி எதுக்கு? முடிஞ்சா நல்வழிப்படுத்துங்க, இல்லைன்னா ஒதுங்கிக்கிடுங்க. யாரும் தேவையில்லாம யாருக்கும் அட்வைஸ் பண்ண வேண்டாம். இங்க அட்வைஸ் பண்ற அளவுக்கு இங்க யாரோட வாழ்க்கையும் யோக்கியமானதா இல்ல. எல்லாரும் ஏதோ ஒரு வாழ்க்கையில நாமளும் தப்பு பண்ணிருப்போம். அது வந்து என்னங்க மீனத்தை என்னைக்கு கோவப்பட்டாங்க? நீங்க பண்றது பார்த்தா வாயிலாத பூச்சிக்கும் கோவம் வரும், வாயிலாத பூச்சிக்கும் அழுக வரும். வாயிலாத பூச்சிங்க ரெண்டு பேரும் என்ன இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்களா? ரெண்டு பேரும் பிள்ளைக்காக நீதி கேட்கறதுல தப்பு இல்ல. அவங்க வாயிலாத பூச்சினால மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் கத்திட்டு இருக்கீங்க. இப்ப இவங்க இயலாமையில இருக்காங்க, முடியாம இருக்காங்க. அதனால உங்க வீரத்தை காட்டுறீங்க, அப்படிதானே? இதே நமக்கு மேல வசதியா இருக்கவங்களையோ இல்ல நம்ம விட அந்தஸ்துல அதிகமா இருக்கவங்கிட்ட போய் இந்த கத்துவல இந்த அதிகாரத்தை நம்மளால காட்ட முடியும்? அது வந்து பாவப்பட்டவங்க தானே, இயலாமையில் உள்ளவங்க தானே. அதனால நம்ம வீரத்தையும் கோவத்தையும் காட்டலாம். முடியாதவங்க ஏத்து பேச மாட்டாங்கங்கிற தைரியம், இயலாதவங்க நம்ம என்ன பேசினாலும் தலை குனிஞ்சு நிப்பாங்கங்க ஆணவம். இதே கத்துவலைய உங்க ஒய்ஃப் கிட்ட கத்தி பாருங்க. இயலாதவங்க கிட்ட தானே நம்ம வீரத்தை காட்ட முடியும். இந்த மனுஷ பையலுக புத்தியா தானே. நமக்கு மேல இருக்கவங்களுக்கு நீங்க அட்வைஸ் பண்ணவும் மாட்டீங்க, அந்தஸ்துல அதிகமா இருக்கவங்கிட்ட போய் உங்க ஆலோசனையை சொல்லவும் மாட்டீங்க. உங்க ஆலோசனை உங்க அட்வைஸ் எல்லாமே பாமர மக்கள் கிட்டதான், இந்த மாதிரி அப்பாவி ஆளுக்கு கிட்டதான். அங்கதானே உங்க செல்வாக்கு அதிகமா இருக்கும். மீனக்கா, எதுக்கு இவங்க கிட்ட போய் நியாயத்தை பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவளுக்கு நல்ல வாழ்க்கை அமையும், சும்மா இருங்க. தென்னரசு கிட்ட என்ன நல்ல மாப்பிள்ளை அவளை தேடி வருவான். அப்படி ஊர் உலகத்தை செய்ய தப்ப ஒண்ணு அவ செய்யல. நம்பினவன் கைவிட்டுட்டான். அந்த பழியும் பாவமும் அவனதான் போய் சேரும், இவளுக்கு இல்ல. நம்பிக்கைதான் வாழ்க்கை. எல்லாரும் நம்ப தான் செய்வோம். ஏதாவது ஒரு கட்டத்துல யாரையாவது ஒருத்தவங்க நம்ப தான் செய்வோம். அவங்க நம்ம கைவிட்டுட்டா அதுக்கு நம்ம பொறுப்பாக முடியுமா? மன்னிப்பு கட்டிட்டு வாங்க. மாமா சாரி மாமா, மாமா சாரி மாமா, மாமா மாமா அழாதீங்க மாமா, மாமா நான் தாங்கிக்கிட மாட்டேன். சாரி மாமா, மாமா சாரி மாமா, மாமா சாரி மாமா, தப்புதான் மாமா, மாமா சாரி மாமா. நான் எனக்கு சரி பண்றேன் மாமா. அவன் நம்ம பிள்ளை நான் சரி பண்றேன் மாமா அவன் வாழ்க்கைய. மாமா அழாதீங்க மாமா, சாரி மாமா, மாமா சாரி மாமா, சாரி மாமா, காலைல விழுறேன் மாமா. அக்கா அம்மாக்கு சமமானவளா இருந்தேன், உன்னாலதான் எனக்கு இந்த குடும்பமே. அக்காவா மனசை நான் புரிஞ்சிக்காம போயிட்டேன். அக்காவா மனசை புரிஞ்சிக்காம போயிட்டேன், என்ன மன்னிச்சிருக்கா அக்கா. உன்னால நான் அடைஞ்ச நன்மை ஏராளம். நான் வெறும் 40 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு சொல்லி காட்டிட்டேன்னு. அக்கா சாரிக்கா, அக்கா சாரிக்கா அக்கா. அக்கா நான் அவன் வாழ்க்கை சரி பண்ணுதுக்கா. அக்கா நான் வாழ்க்கை சரி பண்ணுதுக்கா. அக்கா அழாதக்கா, அக்கா சாரிக்கா, என்ன மன்னிச்சிருக்கா அக்கா, என்ன மன்னிச்சிருக்கா அக்கா. நீ எனக்கு போட்டத நான் 10 தலைமுறைக்கு வேலை செஞ்சாலும் கழிக்க முடியாது. நான் புத்தி கட்டு போய் நடந்துக்கிட்டேன்க்கா. அக்கா சாரிக்கா, என்ன மன்னிச்சிருக்கா அக்கா, என்ன மன்னிச்சிருக்கா அக்கா, என்ன மன்னிச்சிருக்கா. மாமா மாமா அவ வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு மாமா. மாமா அவ வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு மாமா. மாமா அவ வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு மாமா. மாமா அவ வாழ்க்கைய நான் பாத்துக்கிறேன் மாமா. அவ இன்னும் ஏன் புள்ள மாமா, நான் பாத்துக்கிறேன் மாமா. மாமா நீங்க கவலைப்பட வேண்டாம் மாமா, அவ வாழ்க்கைய நான் சரி பண்றேன். என்ன மன்னிச்சிருங்க மாமா. உங்க கண்ணுல தண்ணீர் வர்றதுக்கு நான் காரணமா இருந்துட்டேன்னு, இவ்வளவு பெரிய மனுஷனை அள வச்சுட்டேன்னு உங்க மனசு புரிஞ்சுக்காம போயிட்டேன். நீர் பெத்தவர், உமக்கு தானே புள்ளையோட வழி தெரியும். நான் புரிஞ்சுக்காம நடந்துக்கிட்டேன் மாமா. மாமா மன்னிச்சுட்டேன்னு சொல்லுங்க மாமா. மாமா ப்ளீஸ் மாமா. அக்கா அழாதக்கா, ஏக்கா அழாதக்கா ப்ளீஸ்க்கா, நான் உன் புள்ள தானே. அக்கா சாரிக்கா, அக்கா சாரிக்கா, ஏக்கா அழாதக்கா. ஏக்கா நான் செஞ்ச தப்புதான்க்கா. நீ எனக்கு வாழ்க்கையே பிச்சையா போட்ட. நான் 40 லட்சம் ரூபாய் கொடுத்ததை சொல்லி காட்டிட்டேனக்கா. நாங்க சின்ன பையனக்கா, உன் பக்குவமும் உன் குணமும் எங்களுக்கு இல்லாம போச்சுக்கா. அக்கா சாரிக்கா. அக்கா உன் பிள்ளைய மன்னிக்க மாட்டியாக்கா? தம்பின்னு சொல்லியா? சாரிக்கா. அக்கா உன் கால இருக்கிற செருப்பாலே நாடிக்கா. அக்கா நீ என்ன வேணாலும் பண்ணுக்கா. அக்கா அக்கா அவன் என் புள்ள கைனுமா, நான் பாத்துக்கிறேன்க்கா. என்ன முழுசா நம்புக்கா. இனிமேல் இந்த தப்ப நான் பண்ணவே மாட்டேன்க்கா.
என்ன நான் போறேன்ப்பா. அண்ணக்கிளி உள்ள போ. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. எனக்கு புரிய வச்சீங்க என் கடமைய. நீங்க பட்ட கடனை 3 வருஷத்துக்குள்ள அடைச்சிருந்தேன் மாமா. வட்டியும் முதலுமா அடைச்சிருந்தேன். என்ன என்ன பேசுற? ரொம்ப தேங்க்ஸ் மாமா. நான் போறேன். போறேன்னா எங்க போவா? தப்பு பண்ணிட்டேன் மாமா. போறேன். தெய்வம் எங்களுக்குன்னு ஒரு வழியை இல்லாம வச்சிருப்பாரு. நான் போறேன் மாமா. போப்பா, கண்காணாத இடத்துல போய் எங்க தொலை. உன்னை பெத்த படிக்க வச்ச நீ உருப்படாம போயிட்டு நான் என்ன பண்ண முடியும்? போப்பா. ஓ பாதியை பார்த்துக்கிட்டு போ. போறேன்ப்பா. எங்க போற? மாமா சொல்றல உள்ள போ. ஏன் எல்லாரும் வேதனை படுத்துறீங்க? உன்னை திட்டுறீங்க எனக்கு உரிமை இல்லையா? ஐயா, அடிக்க கூட உங்களுக்கு உரிமை இருக்கு மாமா. விலை மதிக்க முடியாத கல்வியை கொடுத்துருக்கீங்களே, கடனை உடனே வாங்கியாதே. யாருக்கு அந்த மனசு வரும்? கல்வியை கொடுத்தவங்க தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க. நான் உங்களை தெய்வமா தான் மாமா பார்க்குறேன். ஆனாலும் பாலா போன மனசுக்கு யாராவது திட்டாங்கன்னு தாங்க முடியல மாமா. நானும் மனுஷி தானே. என்னதான் கடன் பட்டாலும் யாராவது திட்டும்போது தாங்கிக்க முடியல மாமா. மாமா தெரியாம திட்டேன். உள்ள போ. இங்க பாரு, மாமா தெரியாம திட்டேன். சாரி, உள்ள போ. இனிமேல் மாமாவோட ஒரு காலமும் திட்ட மாட்டேன். நீ சந்தோஷமா உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ. பிறந்த வீட்லயே சந்தோஷமா இல்லைன்னா அந்த பொண்ணு பிறக்கவே அர்த்தம் இல்லை. புரிஞ்சுக்கிட்டேன். இது உன் வீடு. நீ சந்தோஷமா இரு. இங்க உன் சந்தோஷத்துக்கு யாரும் தடை போட முடியாது. உனக்கு பிடிச்சது செய்ய. அந்த எல்லையை நான் தாண்டிட்டேன் மாமா. பிறந்த வீடு இன்னொருத்தனுக்கு சொந்தமாகாத வரைக்கும் தான். நான் தான் இன்னொருத்தனுக்கு சொந்தமாயிட்டேனே. இது எப்படி எனக்கு சொந்தமாகும் இந்த வீடு? இங்க பாரு, எந்த சூழ்நிலையும் இது உன் வீடுதான். மாமா கஷ்டப்படுத்தாதீங்க, உள்ள போங்க. கஷ்டப்படுத்தாதீங்க, தாங்க முடியல. இந்த மாமா என்ன அடிக்கணும் அடிச்சுக்க. உள்ள போ. சாரி மாமா. இதுக்கு மேல என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாது மாமா. என் பாட்டை பார்த்துட்டு நான் போறேன் மாமா. நான் வெளிநாட்டுக்கு போறேன். உங்க கடனை 3 வருஷத்துல அடைச்சிருந்தேன் மாமா. ஒரே எல்லாரும் சாக அடிச்சிருங்க. எல்லாரும் சாக அடிச்சிருங்க. மாமா சொல்றல தெரியுமா பேசிட்டேன்னு. உள்ள போ. நீ போனா நடிக்கு பாரு 2 உசுறு மனசுக்குள்ளே வச்சு செத்துருக்கும். நல்ல நேரம் புரிய வச்சா. இங்க பாரு, அவங்க மனசுல இவ்வளவு பெரிய வேதனை இருக்குன்னு எனக்கு இன்னைக்குதான் தெரிஞ்சிருக்கு. நான் அவன் சகஜமா இருக்கான்னு நினைச்சிட்டேன். அவன் பெத்தவங்கிறதையும் நான் மறந்துட்டேன். சாரி. நான் உன்னை திட்டம் போது அந்த பெத்த மனசு எவ்வளவு வேதனை போட்டிருக்குன்னு எனக்கு இன்னைக்கு புரியுது. பூத்தி கட்டுத்தனமா நடந்துகிட்டேன். மன்னிச்சு. இங்க பாரு, மாமா உன்னால எப்படி உன்னை தூக்கி சமக்கணும், எவ்வளவு பாசம் வச்சிருந்தனோ அதே மாதிரி இருப்பேன். இனிமேல் மாமா வேண்டாம், அப்பாவா இருப்பேன். நம்ப, என்ன நம்ப. இல்லதம்மா, அப்போ அல்ல. இங்க பாரு, கஷ்டப்படுத்த நீ அழுதுனா என் அக்காவும் அழுவா, என் மாமாவும் அழுவாரு. நீங்க இருந்து போயிட்டா சத்தியமா என் அக்காவும் மாமாவும் நல்லா இருக்க மாட்டாங்க. மனசுல செத்து போயிடுவாங்க. அவங்களுக்கு தண்டனை கொடுத்துறாரு. உனக்கு தண்டனை கொடுக்க நினைச்சா எனக்கு கூட. உள்ள போ கிளி. அப்பாவா நினைச்சா உள்ள போ. மாமா, என்னால உங்களுக்குலாம் தலை குனிவுதான் மாமா. நானும் எவ்வளவு பட்டாலும் தின்ன மாட்டேங்கிறேன். மேலும் மேலும் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீங்க திட்டினால எந்த தப்பு இல்ல மாமா. நான் தான் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு. குழந்தைல தப்பு பண்ணதான் செய்யும். அது கூட எனக்கு புரியாம போயிட்டு. உனக்கு என்ன வயசு ஆகுது, என்ன அனுபவம் இருக்கும்? நான் புரிஞ்சுக்காம நடந்துகிட்டே தாங்க. நீ உள்ள போமா. சொல்லடா. அண்ணா அவ்வளவு கெஞ்சால. உள்ள போ. எனக்கு பயமா இருக்கு மாமா. எனக்கு பயமா இருக்கு மாமா. என்னால நீங்க எல்லாம் கஷ்டப்படுறீங்களான்னு. ஒரு கஷ்டம் இல்ல. இங்க பாரு, என் மாமாவையும் என் அக்காவையும் ஆள வச்சிடாத. நான் ஏற்கனவே சாகடிச்சு வச்சிருக்கேன். உள்ள போமா. உள்ள போ நக்கிளி. நக்கிளி உள்ள போ. அவனை வேதனை படுத்தாத. கால வேணாலும் விடுது. போ. இங்க பாரு, அக்காவும் மாமாவும் அழுதுட்டாங்க. எனக்கு இதுக்கு நிம்மதி இல்ல. உள்ள போ. இந்த பாரு, உனக்கு பிடிச்ச வாழ்க்கை நீ வாழு. உனக்கு எல்லாத்துக்கும் பக்கப்பலமா நான் இருப்பேன். நீ என்ன பண்ணாலும் நான் உனக்கு பக்கப்பலமா இருப்பேன். போ. அப்புறம் ஒண்ணு பெரிய பாவத்தை நீ இந்த ஒர்க்கை செஞ்சிட மாட்டேன். போ. அவனுக்கு சொல்லாமலாமா உள்ள போ. அவனும் மனுஷன் தானே. அவனும் எவ்வளவு பாரம் தான் தாங்குவான் சொல்லு. உள்ள போ. அவன் வேதனையோட பூரா கத்திட்ட. போ. நாங்க அதை புரிஞ்சுக்கல. உள்ள போ. அம்மா, இதுக்கு மேல என் தம்பி நீ அழ வச்ச அம்மாவே இல்ல நான் பாத்துக்க. அக்கா
என் கண்ணில கூட உன்னால பார்க்க முடியல. உன்னை போய் நான் புரிஞ்சுக்காம போயிட்டேனக்கா. சாரிக்கா. நான் அழுதாலே உனக்கு தாங்க முடியக்கா. ஆனா நான் உன்னை இவ்வளவு நாள் அழ வச்சிருக்கேனக்கா. புரியாம போயிட்டேக்கா. ஐயா ராசா அழாதையா. உன் கண்ணுல கண்ணில பார்க்கறதுக்கு எனக்கு தெம்பு இல்ல. கோவத்துல புள்ள பாசத்துல கத்திட்டேன். சாரியா. நீ ஏந்தி வேற உன் புள்ளை அழுது பாரு. ஏந்தி போ. அக்காக்கு எந்த வருத்தமும் இல்ல. இனி நீ அழுதாதான் அக்கா அழுவேன். போ. நீ அக்கா இல்லக்கா, என் பெத்தவா. என்ன பெத்தவாக்கா. தம்பி மாதிரியா பார்த்தா பத்த புள்ள வரலக்கா. என்ன பார்த்தா இருக்கா. உன்னை ரொம்ப நாள்ல சாகடிச்சு வச்சிருக்கேன்லக்கா. இல்லையா அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ ஏந்தி அக்கா ஜாலி ஆயிடுவேன். ஒண்ணு இல்ல. இங்க பாரு நான் கொஞ்ச நேரத்துல சிரிச்சிருவேன். எந்திங்கிற புள்ள அழுது பாரு. நீ ஏந்தி. சொந்தமுள்ள வாழ்க்கை சொத்தத்துக்கு மேலே. ஏந்தியா ஒண்ணு இல்ல என் தங்கையா. ஐயா ஏந்தியா. இந்த மன்னிச்சிட்டியா? நீ என் புள்ளையா. நீ வந்தவதான் இந்த குடும்பமே கட்டப்பட்டுச்சு. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த குடும்பம் ஒழுங்கா இருக்குது. இந்த குடும்பத்தையே கட்டி காத்தவன் நீ தானே. கோவம் புள்ளைய திட்டானே அப்படின்னு கோவம். ஒண்ணு இல்ல. நீ எந்தியா. நீ என் தம்பியா. என் தம்பி. நீ எந்தியா. எந்தியா எந்தி. ஒன்னு சாரின்னு. ஒண்ணு இல்லடா. ஒண்ணு இல்ல. மாமா கிட்ட வந்து பேசு. சாரி மாமா. நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன் மாமா. இல்ல தங்கம், தோணை தேடுறது தப்பு இல்ல. மிருகத்துக்கே தோணை தேடும்போது மனுஷ பதிவுதானே நம்மள. இனிமே நான் தேடாத மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன். காலம் கூடி வரட்டும். நான் எல்லா ஏற்பாடும் பண்றேன். இல்ல மாமா, இனிமே இதை பத்தி பேச வேண்டாம் மாமா. இதுக்கு மேல நீங்க தலை குனியதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல மாமா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா, நான் பாத்துக்கிட்டேன். இல்லையா, அவகிட்ட ஆசைப்பாசமாவே இருந்தாலே போதும். அவளுக்கு வாழ்க்கைன்னு எனக்கு பேச தோணல. அவ அழுத கண்ணீரை துடைக்கணும். அவ கண்ணில கண்ணீர் வராம பாத்துக்கிட்டாலே போதியா. அவளுக்கு நான் பெருசா எதிர்பார்க்கல. அது ஒருத்தருக்கு வாழ்க்கை நம்ம கையை விட்டு போச்சுன்னா அப்புறம் அமையுது அப்படிதான். ஏன் மாமா, ஏன் அமையாது? அதெல்லாம் அமை நம்ம சரியா தேர்ந்தெடுக்கணும், அவ்வளவுதான். நம்ம தேர்ந்தெடுக்கிறதோட சரியா இருந்துச்சுன்னா எல்லாம் சரியா இருக்கும். ஏன் என் வாழ்க்கை ஒரு உதாரணமா இல்ல? நான் தெரியாம முதல் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தேன். ரெண்டாவது வாழ்க்கை இன்னைக்கு என்ன வழி நடத்துறது அவ தானே. ஒரே விஷயத்துல சின்ன விஷயத்த சொல்லி புரிய வச்சுட்டு போயிட்டா. கிடைக்கும் மாமா, நல்ல துணை கிடைக்கும். கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், அவ்வளவுதான். பார்க்கறதெல்லாம் நம்ம துணையாயிராது. நம்ம துணைங்கிறது நமக்கு தனியா தெரியும். இங்க பாரு எனக்கு, நீ உன் வேலையில கவனம் செலுத்து. உன் வாழ்க்கையை எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும். தேங்க்ஸ் மாமா. இனிமேல் இந்த வீட்டுல நீ சந்தோஷமா இருக்கலாம். நீ இந்த வீட்டுல ஒரு குழந்தை, நம்ம வீட்டு பிள்ளைங்களோட பிள்ளையா இருக்கலாம். உனக்கு வாழ்க்கையில முதல் நடந்தது எல்லாத்தையும் மறந்துடு. அது உன் கெட்ட கனவு, அவ்வளவுதான். நீ இந்த வீட்டுல புதுசா பிறந்திருக்கன்னு நினைச்சுக்க. சந்தோஷமா இரு, ஆடி பாடி சந்தோஷமா இரு. நீ துக்க முகமா இருக்க வேண்டாம். புதுசா பிறந்தோன்னு சந்தோஷமா இரு. இனிமே இது உன் பிறந்த வீடு. நீ பிறந்த, நீ சந்தோஷமா இரு. உன் சந்தோஷத்துக்கு இங்க யாரும் தடை போட முடியாது. ஆடி பாடி சந்தோஷமா இரு. தேங்க்ஸ் மாமா. மாமா என் புள்ள மகிமணி. இனிமேல் என் புள்ள. இங்க பாரு, நான் உனக்கு இருக்கேன். அப்பவா நான் இருக்கேன். உன் வாழ்க்கையை நான் சரி பண்ணுவேன். அண்ணேன்னு ஒருத்தர் இருந்தா ஒன்ன மாதிரி இருக்கணும்னு அந்த அதிர்ஷ்டக்காரன். நீ என் புள்ள. இனி எவனும் உனக்கு எதுவும் சொல்ல முடியாது. எவனும் உன்னை தொட முடியாது. தொட்டா வெட்டுற. நீ என் புள்ள. இது போதும் மாமா, இது போதும். இந்த வார்த்தை யாராவது சொல்ல மாட்டாங்களான்னு இத்தனை நாள் ஏங்கி போயிருந்தேன். மன்னிச்சிருவா தங்கம். உனக்கு எது தேவைங்கதையே நாங்க மறந்துட்டோம். உனக்கு என்ன தேவைங்கதையே நாங்க மறந்துட்டோமா தங்கமே. என்ன மன்னிச்சிருமா. இனிமேல் நான் உனக்கு மாமா இல்ல, அப்பா. உனக்கு எல்லாமே நான் இருப்பேன். தேங்க்யூ மாமா. எனக்கு இதுக்கு மேல எதுவுமே வேண்டாம் மாமா. ஐ லவ் யூ மாமா. தேங்க்ஸ் மாமா. நீ தங்கம். போ, உன் மனசை புரிஞ்சுக்காம இருந்துட்ட மாதிரி போ. சரிங்க மாமா. பாப்பா போ, அக்கா கூட போ. அழாதீங்க மாமா, நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன். இனி நீங்க சந்தோஷமா இருக்கணும். இது போதையா, உன் தோல் சாயிர பாக்கியமே எங்களுக்கு போதும். அழ வச்சுட்டு இல்ல மாமா உங்களை. ஐயா இல்லையா, இப்பதான் எனக்கு உசுறு வந்திருக்கியா. என் பிள்ளைய சந்தோஷமா பாத்துக்கிறேன்னு சொன்ன பாரு. அவன் முகத்துல இப்போ தெளிச்சல் வந்துட்டு இனி அவ படிச்சுக்கிடுவா. நான் சந்தோஷமா இருக்கையா, நான் சந்தோஷமா இருக்கேன்.
ஐ லவ் யூ பொண்டாட்டி. ஐ லவ் யூ டி. போதும் எதுக்கு? ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ. நான் ஏன் உன் தாசனா இருக்கேன்னு இப்ப தெரியுதுடி. இப்படி ஒரு பொண்டாட்டியா இருந்தா பொண்டாட்டி தாசனா இல்லாம செய்யற பாவத்தை என்ன காப்பாத்தின பாரு. என் பசனாச்சே. தேங்க்ஸ் டி. அவ்வளவுதானே? என்ன வேணும் சொல்லு. நீங்க தான் வேணும். நான் அதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன் டி. அது முடியாது. நான் சந்தோஷமா இருக்கேன். என் பொண்டாட்டியால எவ்வளவு பெரிய பழிபோத்தை வந்து என்ன காப்பாத்திருக்கா. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டீங்களா? இல்ல, நாங்க நின்னா உங்களுக்கு அப்படி ஃபீல் பண்ணதுக்கு தோணி இருக்காரு. கேட்டின பொண்டாட்டி முன்னாடி எப்படி எல்லார்கிட்டயும் அழுது மன்னிப்பு கேட்க இல்ல, அது முடிஞ்சிருக்காது. இவ்வளவு எமோஷனலா உங்களால பேச முடிஞ்சிருக்காது. அதனாலதான் நான் அங்கே இருந்து நவுண்டு வந்துட்டேன். எப்படி இப்படி இருக்கா? எனக்கு தெரியாதா? இப்ப நானே யார்கிட்டயாவது மன்னிப்பு கேட்க சூழ்நிலை இருந்தேன்னா நீங்க நின்று எனக்கு கேட்க தோணுமா? என்னதான் புருஷ முன்னாடியா இருந்தாலும் புருஷ முன்னாடி எப்படி ஒருத்தங்கிட்ட மன்னிப்பு கேட்கறது? அப்புறம் நம்ம புருஷங்கிட்ட நம்ம கிட்ட என்ன மரியாதை இருக்கும்? அப்படிதானே தோணும். ஃப்ரெண்டு கிட்ட கூட நம்ம மரியாதை எதிர்பார்க்க மாட்டோம். ஆனா பார்ட்னர் கிட்ட அது என்னதான் புருஷ முன்னாடியா இருந்தாலும் தன்மானம் தடுக்கதான் செய்யும். அதான் நீங்க மனம் விட்டு அழுது மன்னிப்பு கேட்கட்டும்னு நான் வந்துட்டேன். ஐ லவ் யூ டி. உண்மைதான். பாப்பா முடிச்சதுக்கு அப்புறமே என்னால அழுது மன்னிப்பு கேட்க முடியல. பாப்பா ஏதோ நினைச்சிருவாளோன்னு. நீயும் நின்னுந்தா கண்டிப்பா நான் அந்த அளவுக்கு மாமா கிட்டையும் அக்கா கிட்டையும் அண்ணன் கிட்டையும் பேசியிருக்க மாட்டேன். தயக்கத்திலேயே நின்றுப்பேன். பொண்டாட்டினா இப்படிதாண்டி இருக்கணும். சரியான நேரத்துல சரியான ஆலோசனை, சரியான திட்டமிடுதல். நான் ரொம்ப லக்கிடி. என் முதல் பாதி வீணா போனாலும் அடுத்த பகுதி பெஸ்டா கிடைச்சிருக்கு. இங்க மட்டும் மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டீங்களே. நான் உன்னை விரும்பினேன்டி. என்ன பேசுற? ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ. நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. சரி, இதே சந்தோஷத்துல எங்கேயாவது போயிட்டு வரலாமா? எங்க? கையில கொஞ்சம் காசு இருக்குதே. பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வரலாமா? எவ்வளவு காசு இருக்கு? இருக்கு. உன்னையும் வெளியில கூட்டு போன மாதிரி இருக்கும்ல. வெளியில கூட்டு போனா கோயிலுக்கு கூட்டு போங்க, ஏதாவது பூங்காக்கு கூட்டிட்டு போங்க. காசு செலவழிக்கிற மாதிரி போயிட்டு வந்தேன்னா இருக்க நிம்மதியா போயிடும். ஐயோ பணம் புள்ள போயிட்டேன்னு நம்ம பொருள் அங்க போவோம். ஏதோ ட்ரெஸ் எடுக்க நினைச்சா போவோம். அங்க தேவையில்லாதெல்லாம் அள்ளிக்கிட்டு இருப்போம். நாம போட்ட கணக்கை விட அங்க டபுள் கணக்கு வந்து நிற்கும். போகும்போது இந்த சந்தோஷம் வரும்போது இருக்காது. ஐயோ பணம் புள்ள செஞ்சுட்டு அடுத்து என்ன பண்ணு ஏன்டா போகணும்னு ஆயிரும். அதை விட மனசுக்கு அமைதல் தர கோயிலுக்கு போயிட்டு வந்தா எவ்வளோ நிம்மதியா இருக்கும். அதுதாங்க சந்தோஷம். காசும் செலவழியாது, குடும்பத்தோட போன மாதிரி இருக்கும், 4 பேரை பார்த்த மாதிரி இருக்கும், 4 புது புது உறவுகளும் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஷாப்பிங் போனா துணியை மணியை தான் பார்த்துக்கிட்டே இருப்போம். நம்மளை சுத்தி யார் இருக்கான்னு பார்க்க மாட்டோம். இருந்தா ஒரு சிரிப்பு கூட சிரிக்க மாட்டோம். அதே கோயிலு, ஒரு கார்டனு, ஒரு பூங்கால போய் பாருங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. ஆமா, ஆனந்தி அழகுராணி இல்ல, நம்ம ஊர்ல பாதி பேர் அப்படிதான் ஃப்ரெண்ட் பிடிச்சு வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன். தெருல போவோம், அவங்க கிட்ட எல்லாருமே பேசுவாங்க. என்னமா இன்னைக்கு கோயிலுக்கு வரலையா, நாளைக்கு பூஜை இருக்குமா, வந்துருமா, நாளைக்கு கார்டன்ல மீட் பண்ணலாம், வாக்கிங் போலாம் அப்படின்னு எல்லாரும் அவங்க கிட்ட பேசுவாங்க. அந்த 2 தெருவிலேயே போவோம். ஏமா வாயா காபி குடிச்சிட்டு போயே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, ஆனந்தி ரொம்ப பக்தியா இருப்பா. பக்தி ஒரு பக்கம், இப்படி ஃப்ரெண்ட்ஸை பிடிக்கிறதுக்காகவே போறது. அவங்க முத நாளே சொல்லிட்டு இருந்தது, செவ்வாய்க்கிழமை வந்துருங்க, வெள்ளிக்கிழமை வந்துருங்கன்னு. அவங்க பாக்கிறதுக்காகவே இவங்க 2 பேரும் போயிருக்காங்க. வீட்டுக்குள்ளே இருந்த புள்ள இல்ல யார் சொன்னா? அவங்க ஜாலியா இருந்திருக்காங்க. அதுதான் வாழ்க்கை, அதுதான் சந்தோஷம். எனக்கும் அதே மாதிரி இருக்குன்னு ஆசையா இருக்கு. என்னடி சொல்ற? ஏதேதோ ஆகணும்னு ஆசைப்பட்டுட்டு கடைசி நிம்மதியா வாழ்ந்தா போதுங்கிற நிலைமைக்கு வந்துட்டேன். அதாகணும் இதாகணும்னு ஆசைப்பட்டுட்டு கடைசியில நிம்மதியா சந்தோஷமா 4 பேர் நம்ம கிட்ட பேசுற மாதிரி ஒரு சின்ன வாழ்க்கை இருந்தா போதுங்கிற அளவுக்கு வந்துட்டேன். பொண்ணு தர பொண்டாட்டியா, பூவும் பொட்டு மாங்கல்யத்தோட எனக்கு பிடிச்ச மாதிரி கோயிலே கோலம், பிள்ளைங்களை ஸ்கூல்ல விட்டோமா, பிடிச்சா வேலைக்கு போறேன். என்னமோ தெரியலங்க, உங்க பொண்டாட்டியாவே வாழ்ந்துடலாமோன்னு தோணுது. உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுடி. உனக்கு எது சந்தோஷமோ அதை செய்யி. நீங்க வர கட்டாயப்பட்டு எதுவும் பண்ண வேண்டாம். உனக்கு விருப்பப்பட்ட வேலைக்கு போ. இல்ல பொண்ணுத்துல பொண்டாட்டியாவே இரு. சம்பளத்தை எடுத்து உன் கையில கொடுத்தத நீயே பாத்துக்க. இல்லங்க, சம்பள பணம்லாம் வேண்டாம். ஸ்ட்ரிக்டா கொடுக்கணும். இவ்வளவுதான் இந்த மாசம், இதுக்குள்ளே குடும்பம் எடுத்து அப்படின்னு நீங்க சொல்லி தரணும். அதுல திருப்தி தனமா 100-200 சேர்த்து எனக்கு பிடிச்ச சேலையை வாங்கணும். வருஷத்துக்கு திருப்பி உங்களால முடிஞ்ச ஒரு மோதிரம், ஒரு கம்மல், அது சந்தோஷமா நீங்க வாங்கி கொடுக்கும்போது அதை போடும்போது கிடைக்கிற ஒரு நிம்மதி. பாருங்கக்கா, என் புருஷன் வாங்கி கொடுத்துருக்காரு, எங்க பாருங்கக்கா என் புருஷன் வாங்கி கொடுத்துருக்காருன்னு சொல்றேன். அந்த வாழ்க்கை வேணுங்க. ஒரு பொண்ணு அதாகணும் இதாகணும்னு ஆசைப்பட்டு கடைசியில புருஷன் தங்கிட்ட அன்பா இருந்தா போதுங்கிற நிலைமைக்கு வந்துடுவா. உங்களுடைய அதிகபட்ச ஆசை இவ்வளவுதானே? இதுவே எங்களுக்கு பெரிய ஆசை.
நீங்க வாங்கி கொடுக்குற 300 ரூபாய் சேலையில நாங்க 10,000 ரூபாய்க்கே வாங்கினாலும் கிடைக்காது. மனசார வாங்கி கொடுக்கணுங்க. 100 ரூபாய் சேலைனாலும் உங்க வேர்வை துளியில என் பொண்டாட்டிக்கு நான் வாங்கி கொடுக்க, அவ இதை போட்டு அழகா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு மனப்பூர்வம் அதை வாங்கி கொண்டு நீங்க கொடுக்கணும். எங்களுக்கு எப்பவும் குழந்தையா பார்க்க வேண்டாம், ஆனா எவமாவது குழந்தையா பாருங்க. மகாராணியா வேண்டாம், காதலியா மனைவியா பாருங்க போதும். என் உசுரடி, என் உசுரனே. எனக்கு அமைதியான வாழ்க்கை வாழணும் போல இருக்கு. ஆனந்த் இல்ல இவ்வளவு நாளும் அழகான வாழ்க்கை வாழ்ந்துட்டா. இப்போ அவ வெளி உலகத்துக்கு போயிட்டா. அவளுக்கு இப்போ மெச்சூர்ட் இருக்குது. எப்படி தெரியுமா, எதையும் எடுத்துடலாங்கிற தைரியமும் தன்னம்பிக்கை அவளுக்கு இருக்கு. இங்கே இருந்து பல மனுஷங்களை பார்த்திருக்கா. ஒவ்வொரு மனுஷங்களை எப்படின்னு நல்லா அறிஞ்சிச்சிருக்கா. நான் படிப்பு வேலைன்னு அந்த 4 சவத்துக்குள்ள என் வாழ்க்கை இருந்தனால மனுஷங்களை பத்தி நான் தெரியாம போயிட்டேன். குடும்பம்னா என்ன, சுத்தி இருக்கிற உறவுகள்னா என்ன, எல்லாத்தையும் நானும் தெரிஞ்சுக்கணும். சரி, அதுக்கு நான் உங்க பொண்டாட்டியா இருக்கணும். நீங்க என் கழுத்து தாலி கட்டணும். ஏய் எவ்வளவு தம்பி, இங்க பாரு, ஃபீல் பண்ணாத. ஊரடியே உன் கழுத்துல சாம் சாம்னு தாலி கட்டுறேன். கட்டுவீங்கல்ல? கண்டிப்பா கட்டுறேன். கோடி சீக்கிரம் கட்டுறேன்டி. என் உசுரடி. தாலி கட்டினாதான் நீ என் பொண்டாட்டி என்ன? எப்ப என் புள்ளி சொன்னியா அப்பவே என் பொண்டாட்டி தான். இருந்தாலும் நம்ம கலாச்சாரத்தின்படி, நம்ம பண்பாடு படி, நம்ம ஊர் வழக்கப்படி ஊரறிய உன் கழுத்துல சாம் ஜான் நான் தாலி கட்டுறேன். நான் தாலி கட்டலங்கிறதாக நீ பொண்டாட்டி இல்லைன்னா இல்லையா? உசுரடி, உசுரு, என் உசுரடி நீ. என் உசுரடி நீ, என் உசுரு. சீக்கிரம் தாலி கட்டிருங்க, சீக்கிரம் தாலி கட்டிருங்க. ரொம்ப பயமா இருக்காடி, ரொம்ப பயமா இருக்காடி. ஆமா. என்னங்க? என் பொண்டாட்டி நீ. என்னங்க? என் பொண்டாட்டிடி, என் பொண்டாட்டி. இன்னைக்கு இந்த ரூம்ல வச்சு தாலி கட்டியிருக்கேன், நாளைக்கு ஊரறிய கட்டுவேன். ஆனா இன்னில இருந்து உன் கருத்துல தாலி தொங்கும். சும்மா தைரியமா சொல்லு, பொண்ணு தர கட்டின தாலின்னு. இங்க பாரு, 4 சவத்துக்குள்ள கட்டினா என்ன, 4000 பேரை கூட்ட வச்சு கட்டினா என்ன, அவன் மனசார உன் கழுத்துல தாலி கட்டியிருக்கான். என்னங்க? ஓய் பொண்ணு தர பொண்டாட்டி, ஓய் பொண்ணு தர பொண்டாட்டி. ஆமாடி, நான் பொண்ணு தர பொண்டாட்டி தான். இப்ப என்ன? பொண்ணு தர பொண்டாட்டி, பொண்ணு தர பொண்டாட்டி. ஆமாடி, பொண்ணு தர பொண்டாட்டி தான். நல்லா இருக்கியா? நல்லா இரு. அண்ணே வாழ்த்துக்கண்ணே, தேங்க்ஸ்டா. எல்லா வளமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழணும். நிறைய பிள்ளைங்களை பெற்று சந்தோஷமா இருக்கியா? இது ஆசீர்வாதம். உங்களா பாருங்கம்மா, எங்க அண்ணன் விட்டுட்டு தான் மறு சொல்லி பாப்பான். அப்படி சொல்லுடா. 1000 கண்ணு வேணும், கொடுத்து வச்சவா. இந்த உலகத்துல இவனை மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்க. இல்ல இல்ல, அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல. இவன் மனைவி அடையிருக்கு, நான் தான் புண்ணியம் பண்ணிருக்கணும். அம்மா, நான் சொன்ன அன்னைக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கீங்கல்ல? ஜாம் ஜாம் பண்ணிட்டு தான் இருக்குது. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இனிமேல் நீ பொண்ணு தர பொண்டாட்டி. பண்றமா மாத்த. என்ன? தேங்க்ஸ் அத்தை. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. தேங்க்ஸ் அத்தை. தேங்க்ஸ் டே. நான் என் புருஷனை கட்டிக்க போறேன். கட்டிக்க? தாராளமா கட்டிக்க. அவன் இனி உனக்கு முழுசா சொந்தம். தேன்மே, பொண்ணுத்தர பொண்டாட்டி மேல நீ. ஆமா. இல்ல பொண்ணுத்தர, உன் பொண்டாட்டி ரொம்ப சேட்டை பண்ணுவா பாத்துக்க. அவ அப்படிதான் சேட்டை பண்ணுவா, ஏன்னா அவ பொண்ணு தர பொண்டாட்டி. அப்படிதானடி? ஆமா, நான் பொண்ணுத்தர பொண்டாட்டி. ஓய் பொண்ணு தர பொண்டாட்டி, ஓய் பொண்ணு தர பொண்டாட்டி.